ஓகே. இப்ப எல்ஜி 35.72 பெருமானம் கண்டுபிடிங்கோ. எல்ஜி 0.4235, எல்ஜி 2.357. ஓகே, இது மூன்றுக்கும் மடக்கை பெருமானத்தை கண்டுபிடிங்க விரைவாருங்க. எல்ஜி 35.72, எல்ஜி 0.4235, எல்ஜி 2.357. இது மூன்றுக்கும் மடக்கை பெருமானத்தை விரைவாக கண்டுபிடிங்க. படபுதத்தை எடுக்கலாம். 0.02 0.37. வீடியோ ஆன் பண்ணி செய்யுங்க. விரைவா செய்யுங்க. கேட்கிறால் பதில் சொல்ல வேணும். மற்றாக்கள் ரெடி, எல்லாரும் ரெடி வேணுங்க. மூன்று தானே. இப்ப ஓகே. 0.36, எல்ஜி 35.72 சொல்லுங்க. மடக புத்தகம் எடுக்கலையா? என்ன போய் காடுங்க மடக புத்தகத்தை. விரைவா பார்த்து முடிக்கலாம். 35.72 0.4235 2.357. உலகம் மடக்கே பாருங்க. மடக்க பார்க்க கிளியரண்டா தான் நாங்கள் அடுத்த பகுதி சுருக்குறதுக்கு போகலாம். வேகமா இருக்கணும். சைபர் 37 வீடியோ ஆஃப்ல இருக்குது. சைபர் 36 பாத்துட்டீங்களா முதல்ல மடக்கை? சார். ஓகே, குயிக்கா பாருங்க. சைபர் 07 007 முதலாவது பாத்துட்டீங்களா மடக்கை? இல்ல சார். குயிக்கா பாருங்க. இன்னும் எவ்வளவு நேரம் போகுது?
சைபர் சைபர் 8 சைபர் சைபர் 8 கடுமையா மடக்க வருது, கூப்பிடுறதும் விளங்குது இல்ல. சைபர் சைபர் 8 ஓம் முதலாவது சார். பாத்துட்டீங்களா? முதலாவது பாத்துட்டீங்களா? ஆக்கன் சார். ஓகே, குயிக்கா பாருங்க. சைபர் 14 பார்த்தாச்சா? முதலாவது பாத்துட்டீங்களா? குயிக்கா பாருங்க. எவ்வளவு நேரம் போகுது? எல்லாரும் குயிக்கா பாருங்க. 3க்கு தான் நேரம் இருக்குது. நேரம் ஒரு கணக்கு செய்து முடிச்சிருக்க வேண்டிய டைம். விரைவா பாருங்க. சைபர் சைபர் 9 வீடியோ ஆன் பண்ணலாம். சைபர் 35 மடங்கு பாத்துட்டீங்களா? முதலாவதுக்கு இல்ல சார். குயிக்க பாருங்க. சைபர் 13 மடக்க பாக்குறீங்களா? முதலாவதுக்கு பாக்குறேன் சார். குயிக்க பாருங்க. குகனிதா முடிஞ்சா? பாக்குறேன் சார். ஓகே. சைபர் 14 பாத்துட்டீங்களா? குயிக்க பாருங்க. சைபர் சைபர் 6 முடிஞ்சுதா? ஓம் சார். ஓகே, குட். 12 சொல்லுங்க. சைபர் சைபர் 6 ஓர் 12 12 ஈர் 12 24 மூ 12 36 நா 12 48 ஐ 12 60 ஆர் 12 72 எட் 12 96 9 12 108 10 12 120 11 12 132 12 12 144. சைபர் 34 பாத்துட்டீங்களா? ஓம் சார். ஓகே, 12 சொல்லுங்க. ஒரு 12 12 இரு 12 24 மூ 12 36 நா 12 48 ஐ 12 60 ஆர் 12 72 எட் 12 84 9 12 96 10 12 84 9 12 84 7 12 84 8 12 96 9 108 12 130 11 12 132 12 144 சைபர் 15 முடிச்சிட்டீங்களா? ஆமாம் சார். 12 சொல்லுங்க. 32 12 24 32 36 40 48 52 60 62 72 72 84 82 96 9 2 108 52 120 11 2 132 12 2 144. சைபர் 37 முடிச்சிட்டீங்களா? ஆம் சார். ஓகே, 12 சொல்லுங்க. ஆ 12 12 இரு 12 24 மூ 12 36 நா 12 48 ஐ 12 60 ஆர் 12 72 ஏழு 12 84 எட்டு 12 96 9 12 108 12 120 16 12 132 12 12 144. சைபர் 9 மைக் வேலை இல்ல. சைபர் 10 முடிச்சிட்டீங்களா? சைபர் 10 முடிச்சிட்டீங்களா?
சைபர் 10. சைபர் 10 முடிச்சிட்டீங்களா? சைபர் 10 நம்பர் மறந்து வைத்து. கட்டும் அவதானத்தோட மடக்க வருவாடு என்ன கதைக்கிறவங்க. சைபர் 28 முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். ஓகே பாருங்க. சைபர் 16, சைபர் 17 வீடியோ ஆன் பண்ணி செய்யுங்க. சைபர் 36 முதலாவது பாத்துட்டீங்களா? சைபர் 36 முதலாவது பாத்துட்டீங்களா? ஓம் சார். ஓகே சொல்லுங்க. 35க்கு 7க்கும் நேர என்ன இருக்குது? அ- 5527. 5527. ஓம் சார். நிரோஜ் 35 7க்கு நேர என்ன இருக்கு? 55 27. ஓகே சைபர் 36 ஓம் சார். என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இங்க 35 2க்கு நேர என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 2 சார். 2 குட். இப்ப இதை என்ன செய்யணும்? கூட்ட வேணும் சரியா? கூட்டினா ஓ 7 2 9 இதுல 2 5 5. இப்ப இதுக்குரிய மடக்கு எழுத போறோம். சைபர் சைபர் 7 சைபர் சைபர் 7. ஓம் சார். ஓகே மடக்கை சொல்லுங்க குயிக்கா. சிறப்பு எவ்வளவு? 5.534. 534. முதலாவதுக்கு மடக்கு என்ன ராசா? முதலாவதுக்கு தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை இலக்கங்கள் இருக்கு? தசத்துக்கு இடக்கு இப்ப எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 2. 2. அப்ப சிறப்பியல்பு எவ்வளவு? எவ்வளவு சிறப்பியல்பு? நேற்று செய்த கணக்கு திரும்ப செய்து பார்க்கல ஒரு. எவ்வளவு சிறப்பியல்பு? தசத்துக்கு முன்னு 2 இலக்கம் இருந்தா 1 குறைச்சி போட்டு 1.2 போடணும். பண்பு இதுங்குது என்ன? செய்யற கணக்குகளை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும். படம் பாக்குறதுக்கு வரக்கூடாது, பழகி போறதுக்கு வேற வேணும். 35.72 என்றால் தசத்துக்கு முன்னுக்கு இடக்கை பக்கம் 2 தாரம் இருக்குது. எனவே 1 குறைச்சி பார்த்தோம் என்றால் 1 தசம். அது விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதக்குள்ள 3.5722 வரும். அப்ப தர 10 1 வரும். அந்த 1 தான் 1 தசம் போடுறது. ஓகே சைபர் 36 விடை சொல்லுங்க. 1 தசம் 5 5 529. 5529. ஓகே சைபர் 13 ஓம் சார்.
எல்ஜி சைவல்சம் 44.235க்கு சிறப்பியல்பு என்னண்டு வரும்? மறையொன்று. வெரி குட், மறையொன்று. அது பார் ஒன் சொல்லணுமா? பார் ஒன், சரியா? பார் ஒன். ஓகே. சைவர் 14, சைவர் 14, சைவர் 14. ஆம் சார். ஓம். 42க்கு நேரையும் 3க்கு நேரையும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 6253. 6253. ஆம் சார். சைவர் சாரி, சைவர் 34, 42, 3க்கு என்ன நேரம் இருக்குன்னு சொல்லுங்க. 62 63. 62 63. சைவர் 35, 62 63. ஓகே. சைவர் 14 சரியா? இப்ப உங்களுக்கு 53 இருக்கா 63 இருக்கா? சைவர் 14 சரியா பாருங்க. சரியா? ஆம் சார். 62 63 இருக்குது. 62 சொல்லுங்க. 63. 62 63. 63. சைவர் 16, 42க்கு நேரே 5க்கு இடை வித்தியாசம். 5க்கு நேரே என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 42க்கு நேரையும் 5க்கு நேரையும் இடை 5 வித்தியாசம் சார். 5 எவ்வளவு? 5. 5 ஓகே. இப்ப இத கூட்ட வேணும். 5 5 5 3 8 6 5 11. 5 3 8 6 5 11 ஒன்று மிச்சம். சாரி என்ன கூட்டுடா பாரு. 5 3 8 6 2 6 62 68 வருதா? வருதா? ஆம் சார். ஓகே. அப்ப என்னன்னு வரும்? பாவன் தசம் 62 68. ஓகே. இது விளங்கிட்டா மக்கள்? இரண்டாவது மடக்க மக்கள் விளங்கிட்டா? பார்பன் எல்லாம் தரம் 11 எல்லாம் வரும். சரியோ? இப்பவே பழகிட்டீங்கன்னு சொன்னா நாங்க நேரடியா பாசுவை கழிக்கலாம் போகலாம் டேஸ். சரியா? அதுக்காக இந்த பார்பன் எல்லாம் பழக்கிறேன். அதுல கூட்டம் எல்லாம் வரும். அந்த டைம் வரக்குள்ள சின்ன சின்ன சொல்லி தருவேன். பழகிடுவீங்க. ஓகே. இப்ப எல்ஜி 2.357, எல்ஜி 2.357, சைபர் 1, சைபர் 1, எல்ஜி 2.357க்கு சிறப்பியல்பு சொல்லுங்க. 0. 0. தசத்துக்கு முன்னுக்கு ஒரு தானம் இருக்கிறதால ஒன்ல தொண்டை கழிச்சால் 0 என்று வரப்போகுது. 23க்கு நேரையும் 5க்கு நேரையும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சைபர் 2, சைபர் 2. ஆம் சார். 23க்கும் 5க்கு நேரம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 37 11. 37 11. சைபர் 10 என்ன இருக்கு சொல்லுங்க. சைபர் 10. சைபர் 10க்கு விளங்கு இல்ல காய்க்கிறது. சைபர் 10. 23 5க்கு நேரம் என்ன இருக்கு? 37 11. 37 11. வெரி குட். 23 7க்கு நேரம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சைபர் 16. 13 சார். 13. ஓகே. சைபர் 14 சொல்லுங்க. கூட்டி எவ்வளவு வருது? 17.
சைவர் சைவர் 8 சொல்லுங்க. 37 11க்கு 11ஓட 13 கூட்டி எவ்வளவு வரும்? குயிக்கா இருக்கணும். சைவர் சைவர் 8 சைவர் சைவர் 8 சைவர் சைவர் 8 விளங்குதா உங்களுக்கு? போன் ஆடிக்கொண்டிருக்குது. ஓம் சார். 23 7க்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சாரி, இத கூட்டி சொல்லுங்க. 37 24 இல்ல 37 24. அப்ப மடக்கை பெருமானம் 0.3724 3724 வரப்போகுது. இது கிளியரா மக்கள் எல்லாருக்கும்? மடக்க பாக்குறது விளங்கிட்டா? விளங்காட்டி கேளுங்க. சைவர் 36 விளங்கிட்டா மடக்க பாக்குறது? ஓம் சார். ஓகே. சைவர் 26 வீடியோ ஆன் பண்ணலாம். ஓகே, இப்ப நாங்க சின்ன சின்ன கணக்குகளுக்கு போகிறோம். சரியா? ஓகே, எழுதுங்க. 2.54 சின்னதா போடுவோம் கணக்கு. 2.54 2.54 தர 12.7 வகுத்தல் 3.35 3.352. ஓகே, இதுல பெருமானம் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கொள்வோம். இப்ப இத மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி கவனிச்சு கொள்ளணுமா? விளங்கப்படுத்தக்குள்ள அங்கஞ்ச புதிரம் பார்க்க கூடாது. வைப்போட்ட கவனிக்கிற நிமிந்திருக்கலாம் பெரும். சைவர் 26 வீடியோ ஒன் பண்ணுங்க. நிமிந்திருக்கலாம். ஓகே, இப்ப இதை நாங்கள் மடக்கை அட்டவணையில பார்த்து சுருக்குறோம்னு சொன்னால் இப்படி ஒரு எண்ணு நாங்க நேரடியா பெருக்கி பகுத்தெடுக்கிறது தசமன்றதால சிரமமா இருக்கும். அதை இலகுவாக்கி எடுக்கிறதுக்கு தான் இந்த மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்குறோம். சரியா? மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்குறோம். அப்ப 0.07 திரும்ப திரும்ப சொல்றோம்ல, நோட் பண்ணுங்க. 0.26 நோட் பண்ணுங்க. ஓகே, காரிங்க. எக்ஸ் சமன் 2.54 தர 12.7 3.352. ஓகே, இப்ப இதுக்குரிய மடக்கை எழுதக்குள்ள எல்ஜி எக்ஸ் எழுதுவோம். அதே போல எல்லாத்துக்கும் முன்னுக்கும் எல்ஜி போடுவோம். எல்ஜி 2.54 தர எல்ஜி 12.7 கீழ் எல்ஜி 3.352. சரி, அப்ப நாங்கள் மடக்கை பயன்படுத்தி சுருக்க போறோம் என்றால் தார எண்களை முதலாவது எல்ஜி அடி 10 கொண்ட எண்கள் எல்ஜி எல்ஜி போட்டு எல்லாத்துக்கும் எழுதுவோம். இந்த ஸ்டெப் லைட் எல்லாம் இருக்கும். சரியா? ஓகே, குட். குயிக்கா பதில் சொல்லுங்க. இப்ப எல்ஜி எக்ஸ் இனி இங்க பெருக்கப்பட்ட பிள்ளைகள் மடக்கைகள் கூட்டப்படும். பெருக்கப்படும் போது மடக்கைகள் கூட்டப்படும். பெருக்கப்படும் போது மடக்கைகள் கூட்டப்படும். பெருக்கப்படும் போது மடக்கைகள் கூட்டப்படும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க எல்ஜி 2.54 பெருக்கல் வாரதால நாங்கள் கூட்ட வேணும். பெருக்கல் வாரதால நாங்கள் கூட்ட வேணும். அப்ப எல்ஜி 12.7. ஓகே, இப்ப சொல்லுங்க, இது வகுக்குது. வகுத்தால் என்ன செய்யணும்? கழிபடும். பெருக்கினால் கூட்டப்படுது என்றால் வகுத்தால் கழிபடும். அப்ப எல்ஜி 3.352. எல்ஜி 3.352. இப்ப இனி உங்களோடவே இழப்பு 2.54 மடக்க பாருங்க. 0.2 தொடங்கும். 25 நாளுக்கு மடக்க பாருங்க. குயிக்கா சக 12.7 என்றதால தசத்துக்கு முன்னுக்கு ஒரு இலக்கம் இருக்குது. அப்ப 1.2 தொடங்கும். மடக்க பாருங்க. 3.352 என்றதால 0.2 வரும்.
அதுக்கு மடக்க பாருங்க குயிக்கா முடியுங்க 2.54 12.7 3.352 மடக்க குயிக்கா பாக்கலாம் மடக்க புத்தத்தோட குயிக்கா பார்க்கணும் அங்கஞ்ச புதினம் பார்க்க கூடாது 026 வீடியோ ஆன் பண்ணலாம் ஒரு தரம் சொல்லலாம் விரைவா கண்டுபிடிங்க கேட்கிறாள் மடக்க பிரமாணத்தோட விட சொல்லணும் கடைசி விட விரைவா கண்டுபிடிங்க 25.4 பாருங்க 12.7 பாருங்க மூன்றாவது மட்டும்தான் நான் கூட்டிய எடுக்க வேண்டி வரும் 33.52 3.352 அது மட்டும் தான் கூட்டி எடுக்க வேண்டியது மற்றெல்லாம் நேரடியா விட எழுதுறது தானே ஓகே குயிக்கா பார்த்து முடியுங்க சைபர் 28 2.54 மடக்கு சொல்லுங்க 25.4 மடக்கை நாற்பது 48 முழுமையா சொல்லுங்க 0.40 48 எல்லாருக்கும் வருதா 0.40 48 சார் சைபர் 15 12.7 மடக்கு சொல்லுங்க 12.7 10.38 மடக்க போறோமா முழுமையா சொல்லுங்க 1.10 10.38 1.10 ஓகே சைபர் 35 ஓம் சார் மடக்க சொல்லுங்க 3.352 0.5253 5253 சைபர் 34 கடைசிக்கு விட சொல்லுங்க 0.5253 5253 ஓகே குட் சரி இப்ப சைபர் 37 சைபர் 37 ஆம் சார் இந்த இருக்கிற ரெண்டையும் கூட்டி சொல்லுங்க ஊதிக்கா இவங்க 0.404 சக 1.103 ரெண்டையும் கூட்டி எவ்வளவுன்னு சொல்லுங்க விரைவா கூட்டுங்க எல்லாரும் கூட்டலாம் 0.4048 பிளஸ் 1.103 ரெண்டையும் கூட்டி எடுக்கலாம் குயிக்கா பக்கத்துல சைட்ல எழுதி கூட்டுங்க அல்லது நேரடியா கூட்டிலையும் கூட்டலாம் ஸ்பீட் அப் எழுதி கூட்டணும் சைபர் 2 ஆம் கூடியச்சு கொடியாச்சா ஆ சைபர் 37 சொல்லுங்க விடைய சொல்லுங்க 1.5086 ஓகே குட் 1.5086 சரியா 5086
இப்ப இதுலனே கூட்டிட்டோம். இது என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப 0.5253. ஓகே, கழிச்சு விட எடுங்க. 1.5086 இருந்து 0.5253 கழியுங்க. ஸ்பீடா பக்கத்துல சைக்கிள் எழுதி கழியுங்க. சரோட செய்து கொண்டு வாங்க. கிளியரா விளங்க உங்களுக்கு. இல்ல 4 எண்கள் வாரதான் மேக்சிமம் உங்களுக்கு. இதை செய்து வளர்ந்தீங்கன்னா இதுல 4-5 கணக்கு செய்தீங்கன்னா வடக்கு சுருக்க சிம்பிளா செய்து ஓட்டுருவீர்கள். வடக்க தொடர்ச்சியா பாப்பீர்கள். மருங்க காலையில வேகமா செய்து பழகினீங்களா எல்லா பாடத்தையும் லேசா படிச்சிருவீர்கள். ஓகே, குட். 0.02 சொல்லுங்க. 1.5086 கழித்தல் 5253. நான் மேலும் கழிக்கிறேன். இதுல வலித்தீங்களே, இந்த ஸ்டெப்ல வலித்தீங்களா எல்லாரும்? ஓகே, மேலும் கழிக்கிறேன். சரி, இப்ப இதை கழிச்சீங்கன்னு சொன்னால் விடை சொல்லுங்க. 0.9833. 9833. மக்கள் எல்லாருக்கும் 9833 வருதா? 0.9833 வராக்கள் தான் சொல்லுங்க, விளங்கப்படுத்துறேன். 0.16 வருதா? 0.07 விட வருதா? என்ன வருதா? ஓகே, குட். இப்ப மடக்கை புத்தகத்தை எடுங்க. மடக்கை புத்தகத்தை எடுத்து ராசா சொல்றத கவனிங்க. மடக்கை புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல ராசா 9833 உள்ளுக்குள்ளதான் எடுங்க. இப்ப நாங்க பார்க்க போறது முரண் மடக்கை. எதிரா பார்க்க போறோம். முதல் 4 இலக்கத்தை தேடினோம், 4 இலக்கத்தை கண்டுபிடிச்சோம். இப்ப 4 இலக்கம் இருக்குது, அது எங்க இருக்குன்னு சொல்லி தேட போறோம். 9833 இருக்காண்டு பாருங்க உள்ளுக்குள்ள. அப்படி இல்லைன்னா அதை விட குறைஞ்ச என்ன இருக்குன்னு தேடுங்க. மேலுக்கு மடக்கை தானன்றத பாருங்க. மேலுக்கு மடக்கைகள் இருக்கும். அதுல இந்த 4 இலக்கத்துக்குள்ள 9833 இருக்காண்டு தேடணும். கட்ட தேடணும். இத்தனை கண்ணுல தேடுற மாதிரி இருக்கு ஒரு சிலர். இல்ல சார். 9833 இல்ல. குட். அப்ப 9833 விட குறைவான பெருமானம் அடுத்தது என்ன இருக்குன்னு தேடுங்க. 9832 இருக்குதானே? 9832 இருக்குதுன்னு சொன்ன மக்கள், இந்த 9832 இங்க எதுக்கு நேரே என்ன இலக்கத்துக்கு நேரே இருக்குன்னு பாருங்க. 96க்கு நேரே இருக்குது. அது இங்க எத்தனைக்கு நேரே இருக்குன்னு பாருங்க. இது கிளியரா இல்ல இருக்கும். 9832 எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 0.36 கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, 0.07 கண்டுபிடிச்சிட்டீங்களா? 0.08 0.08 அட்டோ. ஓகே, 9832 இருக்குது. இப்ப 32 ராசா 33 ஆகிறதுக்கு எத்தனை வேணும் நம்மளுக்கு? 1. ஓகே, இப்ப இந்த இடை வித்தியாசத்துக்கு போங்க. இதுல எங்க 1 இருக்கு. அதுல 1 இருக்கா? ஓகே, 1 இருக்கிறது எத்தனைக்கு நேரம்? மேலுக்கு பாருங்க. 1க்கு நேரம் எத்தனை இருக்குது? மேலுக்கு 2 இருக்குது. இப்ப அப்படியோ எழுதி வாங்க. இந்த அம்புக்குறி போடுற மாதிரி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. முரண் மடக்கை பாக்குறது பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணுமா? முரண் மடக்கை பாக்குறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. 96, அடுத்தது 2, அடுத்தது 2. கரெக்டா? சரியா? முரண் மடக்கை பார்த்து போறோம். 96, 2, 2. இப்ப எழுத போறீங்க எக்ஸாமன். இதை நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எழுதணும் கொஞ்சம். இதை நோட் பண்ணிட்டீங்க. முரண் மடக்கை பாக்குறது இந்த செட்டிங் கிளியரா இருக்கணும். 96 இப்ப இங்க எழுதுங்க. ஆன்டிலோக்
ஆன்டிலாக் கிளாஸ்ல எழுதுறப்ப ஆன்டிலாக் ஸ்மால் எழுதணும். ஆன்டிலாக் ANTILOG ஆன்டிலாக் 0.9833 ஆன்டிலாக் 0.9833 ஆன்டிலாக் என்று சொன்னால் மக்கள் முரண் மடக்கை. லொக் என்றால் மடக்கை, ஆன்டிலாக் என்று சொன்னால் முரண் மடக்கை. ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டிலாக் அங்கலோக் இல்ல, ஆன்டிலாக். சரியோ? இப்ப இத நோட் பண்ணிட்டீங்களா? நினைக்கிறேன் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப கீழுக்கு விடெழுத போறோம். முரண் மடக்கை தானே பாக்குறோம். சரியோ? நாங்க எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. 0.9833 மடக்கை பாக்குறோம்னு சொன்னா 0 வருது. இப்ப முரணா பாக்குறோம், எதிரா பார்க்க போறோம். சரியா? சொன்னா எங்களுக்கு என்ன விட வந்தேன்னு சொல்லுங்க. இங்க 92 தொண்ணூத்தாறு 22. குட். இங்க இப்ப இதுக்குரிய மடக்கை தான் இங்க பார்த்து வச்சிருக்கோம். இதுக்குரிய மடக்க பெருமான் தான் இது. சரியா? முரண் மடக்க பார்த்து பெருமானம் எடுக்கிறோம்ல, அப்ப அந்த பெருமானத்துக்கு மடக்க பார்த்தா இது வரணும். 96 2க்கு நேரே 2க்கு நேரே இருக்கிறத பார்த்தா இந்த விட வருங்க ஆசா. ஆனா நம்மளுக்கு மடக்கை பார்த்து விட வரக்கூட 0.0 வருது. விளங்குதா? 0.0 இங்க வருது. விளங்குதா? 0.2 வாரண்ட ராசா. இங்க தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை இலக்கம் இருந்திருக்கும்? 2 தானே இருந்திருக்கும். எப்படி வாரது? 2 தானே இருந்திருந்தா 1.2 வந்திருக்கும். 0.2 வாரவடியா தசத்துக்கு முன்னுக்கு எத்தனை இலக்கம் இருக்கணும்? 1. சொல்றது விளங்குதா எல்லாருக்கும்? இதான் அடுத்த முக்கியமான விஷயம் மக்கள். முரண்மடக்கை பார்க்கக்குள்ள 0.2 வந்தா மக்கள் ஒரு இலக்கம் தசம் வச்சு கொடுக்கணும். 1.2 இருந்தா மக்கள் 2 இலக்கம் தசம் வச்சு கொடுக்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2.2 இருந்தா மக்கள் 3 தசமதானம் 3 இலக்கம் தசம் வச்சு அங்க இலக்கத்தை கொடுக்கணும். விளங்குதா? இங்க 0.2 இருக்குது. அப்ப ஒரு தசமதானம் தள்ளி ஒரு தானம் இருக்கணும். அப்ப என்னென்று விட வேணும்னு சொல்லுங்க. எக்ஸாமன் 9.622. சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 0.2 வந்தால் ஒரு தானம் தசமண்டு வரும். 1.2 வந்தால் 2 தானம் தள்ளி வச்சு 96.22 வரும். 2.2 வந்திருந்தால் 962.22 வரும். சரியா? சாசன் விளங்குதா? சாசன் கவனிச்சேன். இது விளங்குதா? அப்படி பாக்குறேன்னு விளங்குதா? ஓம் சார். ஓகே. 0.36 ஓம் சார். விளங்குதா? ஓம். 34 சரியாமா? விளங்குதா? ஓம் சார். 0.13 ஓம் சார். 0.10 ஓம் சார். 0.14 ஓகே. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நான் ஒரு கணக்கு தரேன், இதை செய்தாரு போடுவோம் எல்லாருமா. இப்ப இந்த ஸ்டெப்ஸ் விளங்கிட்ட மக்கள். நம்பர் தந்தா LG போட்டு எழுதணும், கூட்டுப்பட்டா கழிக்கணும், பெருக்குப்பட்டால் கூட்டி எடுக்கணும், அது ரெண்டையும் வகுக்குதுன்னு சொன்னால் அதை கழிக்கணும். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் மடக்க பார்த்து எடுக்கணும். மடக்கையில கூட்டப்படுற ரெண்டையும் கூட்டி எடுக்கணும், கழிக்கப்படுறத கழிச்செடுக்கணும். வார விடைக்கு முரண் மடக்க பார்க்கணும். முரண் மடக்க பார்த்துட்டு அங்க வார சிறப்பியல் 0.0 சொன்னால் ஒரு இலக்கம் வச்சு அங்க எண்கள் எழுதணும். 1.2 வந்தால் 2 இலக்கம் வச்சு 2 இலக்கம் எழுதி தசம் போட்டு எழுதணும். 2.2 வந்தால் 3 இலக்கம் வச்சு தசம் போட்டு எழுதணும். இது கிளியரா எல்லாருக்கும்? இந்த சுருக்கல் விளங்கிட்டாரா சத்தி? ஓகே. இப்ப சிறதார கணக்கை நோட் பண்ணுங்க. இந்த கணக்கை செய்து அனுப்புங்க. எக்ஸாமன்
34.99 தர 6.782 வகுத்தல் 5.32 5.32 அது எக்ஸாம் அடுத்த கேள்வி 125.7 தர 2.35 கீழ் 12.86 இந்த ரெண்டு கணக்கு மட்டும்தான். ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கணக்கு ட்ரை பண்ணிருங்க. அடுத்த கிளாஸ்ல எவ்வளவு செய்து காட்டுவேன். இது செய்து அனுப்ப வேணும். சரியா மக்கள்? இது விளங்கிட்டா? மடக்க பார்க்கிற விளங்கிட்டா எல்லாருக்கும்? இதுல மடக்க பார்க்காம சுருக்குற வினாக்கள் கொஞ்சம் இருக்குது. அது லேசா இருக்கும். இதை விட இதை பழகினோம்னு சொன்னால் அது லேசு. அதுதான் இதை கொஞ்சம் ஃபர்ஸ்டா படிப்பிக்கிறது. அப்ப உலகம் பார்த்துட்டோம்னு சொன்னா பிறகு இந்த ரூல் தான் அது. பெருக்கப்படும் போது பெருக்கப்படும் போது கூட்டப்படும், வகுக்கிறது கழிக்கப்படும், அவ்வளவுதான். அதுல ஒரு சில விடயங்கள் இருக்கு. அதை சிம்பிளா பார்த்து விடலாம், கணக்கு பார்த்து விடலாம். இதைத்தான் கொஞ்சம் தெளிவா விளங்கணும். இந்த செக்ஷனே ஃபுல்லா விளங்கப்படுத்தி இந்த கணக்கு திரும்ப செய்து காட்டுவேன். அது கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு கணக்கு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்க மாட்டீங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான், 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் போதும் ஒரு கணக்கு செய்யறதுக்கு மேக்சிமம். அப்ப 5 நிமிஷத்துக்கு நம்ம கணக்கு கதை காய்ச்சிருக்கோம். அந்த கதைகளை விட்டு போட்டு சரி அங்க புதினம் பாக்குறத விட்டு போட்டு போனை பாக்குறத விட்டு போட்டு ஒரு கணக்கு ஒரு நாளைக்கு செய்து வழங்கினீங்கன்னு சொன்னால் சிம்பிளா கூட நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது வைக்கும். 5 நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னால் மொபைல்ல டைம அங்கேயோ கொண்டு போய் நிற்கும். அதனால டைம வேஸ்ட் பண்ணாம டைம படியா யூஸ் பண்ண பழகுங்க. எவ்வளவுக்கு டைமை யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களோட வாழ்க்கையில முன்னேறையிலும். ஓகே, பாய். இரவு 9 மணிக்கு சந்திப்போம். ஓகே சார். பாய்.